தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/12/2024 சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், பின்னிரவு 4:03 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி மாலை 4:18க்கு மேலே வருது. இரவு பௌர்ணமியிலே தான் கிரிவலம் வருவது சிறப்பு. எங்களுடைய செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் 283வது மாதமாக என்னுடைய தலைமையிலே நடைபெறுகிற செட்டிநாட்டு பௌர்ணமி கிரிவலம். இன்றைக்கு பல்லாயிரம் பக்தர்கள் வந்தாங்க. இப்போ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது வருபவர்கள் எல்லாம் அந்த மலையை சுற்றி வருகின்ற பொழுது சிவனுடைய பதியங்களை படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது வழக்கம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள்னு ஒரு பாடல். இந்த பாடலை படித்துக்கொண்டு எத்தனை முறை இன்றைக்கு நாம் சிவாய நம என்று சொல்கிறோமோ அத்தனை முறை நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் இந்த நாள். இன்று அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். இயன்றவர்கள் கிரிவலங்களிலும் கலந்து கொள்ளலாம். மலை சார்ந்த இடங்களில் உள்ள, ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் உள்ள மலைகளை கிரிவலம் நீங்கள் வந்தால் மலைகளை வருகின்ற பொழுது மலைக்கும் அளவு வாழ்க்கை உயரும் என்பார்கள். அப்படிப்பட்ட இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, 16 பேர்கள் வாழ்க்கையில் நமக்கு பெறணும்னு சொல்கிறாங்க. கல்யாணங்களுக்கு வாழ்த்துற போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. 16 குழந்தை இல்லை, 16 பேர்கள். என்னென்ன பேர்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அன்பான வாழ்க்கை துணை, கபடமற்ற நட்பு, கலையாத கல்வி, குறையாத வயது, முற்றாத வழமை, கோணாத செயல், சலியாத மனம், பரவசமூட்டும் பக்தி, பிணியற்ற உடல், போகாத இளமை, மாறாத வார்த்தை, தடையற்ற கொடை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, துன்பமில்லாத வாழ்வு, தொலையாத நிதி. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வேணும். இது ஒரு பாடலில் இருக்குது. அது எந்த பாடல், அது யார் பாடியது, அதை படித்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்குறையகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் நீங்கள் சொன்ன செவிமடுத்து, நீங்கள் சொல்லிய சொற்களை செவிமடுத்து கேட்பார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு கேட்ட சலுகைகளை கூட கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே இன்று சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சந்திரன் உச்சம் பெற்று ராசியில் இருந்து குருவோடு கூடியிருப்பதனாலே குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களாலும் பலன் உண்டு. தொட்டது துலங்கும் இந்த நாள் வெற்றிகரமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே தனாதிபதி சந்திரனும் குருவும் இருப்பதால் விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் அலைமோதலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் சிரமங்களும் சிக்கல்களும் வரலாம். என்ன இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கூடும். எனவே இன்று நீங்கள் யோசித்தும் பூஜித்தும் செய்வது நல்லது. அதே நேரம் சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், ராசியிலேயே செவ்வாய், யோகக்காரகன் செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு வியக்கும் தகவல்கள் வீடு வரலாம். உடன்பிறப்புகள், உங்களுக்கு உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதத்திலே ஒரு நல்ல தகவலை கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, சாதுரியமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் எந்த சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ மேலதிகாரிகள் அதை இன்று வழங்கலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். 7லே சனி இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லை உண்டு. கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். அல்லது ஏதேனும் உடல்நிலையில் தொல்லைகள் வரலாம். சிறு தொல்லை வருகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்காது. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் வருவதை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிர்பந்தம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மலைவளம் மகத்துவம் பெற வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகிவிடும். வாங்கல் கொடுக்கல்கள் தாமதமாக இருந்தாலும் கூட சமயோஜிதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 7லே ராகு இருக்கின்றார். வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கலாம்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்கள் மூலம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயம் தரும் தகவல்களே நிறைய உங்களுக்கு வரலாம். இடமாற்றங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பயணங்களை கூட திடீரென மாற்றியமைக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இன்று மாலை நேரம் உங்களுக்கு மனக்கலக்கம் தீர மலைவலம் வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். இந்த மலைவலம் வந்து மகத்துவம் காண இயலும். அதே நேரத்தில் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் கூடுதலாக கிடைக்கும். புது ஆயத்த யோகம் இருப்பதால் பொருளாதாரம் உச்சத்தை அடையும். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மாமன் மைத்துனரிடையில் உள்ள மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாள். செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு 6ல் இருக்கின்றார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதிலே குரு இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களிலும் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். ஒரு சமுதாயத்திலே உயர்ந்த மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இடமாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகத்திற்கு கூட மேலதிகாரிகள் திடீரென உங்களுக்கு பொறுப்புகளை மாற்றிக் கொடுக்கலாம். இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் உருவாகிவிடும். எனவே என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதோடு இன்று மலைவலம் வருவதும் சிறப்பு. அதே நேரத்தில் சனிக்கிழமை என்பதால் அனுமனை வழிவிடுவதும் நன்மை தரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலங்கிறது எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பாகப்பிரிவினர்களும் சுமூகமாக நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குதூகலம் கூடும். வாகனம் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வரவு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கும். இந்த நாள் இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். ராசியிலேயே ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கும். நீக்கப்பட்ட வேலையிலிருந்து மறுக்கப்பட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். 3லே குரு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும். இன்று மலைவலம் வந்ததன் மூலம் உங்களுக்கு மகத்தான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையிலே இறை வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும் என்பதை இது நீங்கள் வழிபாட்டு மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.